பேபி எதுவுமே இல்ல. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். நீயா நானா போன வாரம் எபிசோட்ல பொண்ணுங்க கண்ணு காட்டினாலே அவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருந்தது. அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, நானும் அவனும் 8 வருஷமா லவ் பண்ணோம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஆனா 8 மாசமா வந்து பாத்தீங்கன்னா நானும் அவனும் தனித்தனியா தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தான் வேலை செய்யறாங்களா, காலையில இருந்து எவ்வளவு நேரம் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, கொஞ்சம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு நைட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி விளையாட போயிடறாங்க. அவங்க சொந்தக்காரங்களா வந்து கேக்குறாங்களா, குழந்தை என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல ஒரு பொண்ணால வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பப்ளிக்கா ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. கோபிநாத்துக்குலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனுக்குலாம் ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃபுக்கு என்ன டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. கல்யாணமாய் கூட வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம பசங்க தான் வேணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பெற்றுக்கலாம். பட் அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். நான் அவன் கூடவே இருக்கிறதுனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் போன வீடியோல கூட ஹஸ்பண்ட் ஏமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய உமன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா இருக்கு, ஹஸ்பண்ட் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கோ டெம்பிள்க்கோ பார்க்குக்கோ வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இருக்கு. அது கூட உங்களால பண்ண முடியல. வீட்டுல இருக்க சந்தோஷத்தை விட்டுட்டு எனக்கு வேலை தான் முக்கியம். நீங்களா சம்பாதிச்சு ஒரு மயிரம் போடுங்க போறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.